கழுத்துல பூமாலை அணிந்து ஓடுற நதியோரம் இருக்கிற பாறை மேல சோகமா நின்னுட்டு இருக்கிற நூத்தன குருவி கிட்ட மீனாக்கிளி ரொம்பவே சந்தோஷமா பறந்து வந்தது. கங்க்ராட்ஸ் நூத்தனா, மொத்தத்துல காதல் திருமணத்தை பண்ணி ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போற நீ. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நூத்தன குருவி அழுதுகிட்டே மீனாக்கிளிய சோகமா பார்த்தது. அப்போ மீனாக்கிளி பதத்தை பட்டுக்கிட்டே, ஏய் நூத்தனா, என்னாச்சடி? எதுக்காக நீ அழுற? பயமா இருக்கு மீனா, அதே நேரத்துல கவலையாவும் இருக்கு. உன்னுடைய பயம் மற்றும் கவலை எனக்கு புரிஞ்சது நூத்தனா. ஆனா வேற வழி இல்ல. அந்த பிரசாத் காக்கா ரொம்பவே நல்லவன். அவன் உன்னை நல்லபடியா பார்த்துப்பான். நீ இந்த விதமா அலறத மட்டும் அவன் பார்த்தானா, நான் தான் உன்னை அழ மாதிரி ஏதோ சொன்னேன்னு என் மேல கோவப்படுவான். நீ தயவு செஞ்சு அந்த கண்ணில் வர தண்ணியை மட்டும் தொடச்சுக்கோயே. அந்த விதமா சொல்லிட்டு பக்கத்துல சுற்றி முற்றி பார்க்கும் அந்த கிளி. ஆனா எங்கேயுமே அந்த பிரசாத் காக்கா சுத்தமா தென்படாது. ஆமா, இவன் எங்கடி போனா? ஐயோ அவரா? அப்படி சொல்லிக்கிட்டே வைக்கப்பட்டது அந்த நூத்தன குருவி. அப்போ மீனாக்கிளியும் ஒரு சிரிப்பு சிரிச்சது. இதே நேரத்துல ஒரு பிரியாணி பாக்கெட்டை புடிச்சுக்கிட்டு அந்த பிரசாத் காக்கா அவங்க ஆண்ட பறந்து வந்தான். அப்போ மீனா குருவியை பார்த்து ஹாப்பியா ஃபீல் ஆயிட்டே, ஏண்டி மீனா, எப்ப வந்த நீ? ஹாய்டா பிரசாத், வந்து 10 நிமிஷம் ஆகுதுடா. ஐயா சாரிடி, நீ வரவேன்னு தெரியாம நான் உனக்காக பிரியாணி பாக்கெட் வாங்கிட்டு வரல. ஓ அப்படியா? அப்ப நீ பசியோட பட்னியாவே இரு. அந்த பிரியாணி பாக்கெட்டை நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சாப்பிட்டுடுறோம். வேற வழி இல்லைல்ல நூத்தனா, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, அதனால இந்த பிரியாணியை சாப்பிடு. நம்ம வீட்டுக்கு போய் அப்புறமா சமைச்சிக்கலாம். அப்படி சொல்லிட்டு அந்த பிரியாணி பொட்டலத்தை ஓபன் பண்ணி அதை தரையில வைப்பான் அந்த பிரசாத் காக்கா. அப்போ அவங்க 3 பேரும் அந்த பிரியாணி பக்கத்துல சுற்றி நின்று சந்தோஷமா பேசிக்கிட்டே அந்த சுவாசனையோட வர பிரியாணிய வயிறார சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மற்றும் சாப்பிட்டு முடிச்சோடனே பக்கத்துல இருக்கிற நதியில தண்ணி குடிப்பாங்க. நூத்தனா, நினைச்சத சாதிச்சு காட்டிட்டேன். அந்த காதலிச்ச பிரசாத் காக்காவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் நைட்னு பதில் கொடுக்கும் அந்த பிரசாத் காக்கா. அதை பார்த்து அந்த குருவியும் ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கும். ஆனா அந்த மீனா குருவி மட்டும் ரொம்பவே கோவத்தோட, கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சு, அடுத்த ஃபர்ஸ்ட் நைட்டும் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதேடா. நீ எப்படியோ ஆனாத. இவ வர உங்க சித்தி பொண்ணு. உங்களுடைய வீட்டாண்ட உங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்களுடைய சித்தியான புறா பிரிஞ்சு விழ ரெடியா இருக்காங்க. அப்படின்னா ஒரு கோழியை கொண்டு வந்து தரேன், அதை பொறிச்சு நல்லபடியா சாப்பிட சொல்லு வயிறார. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குருவி சோகத்தோட, அப்பா வீட்டாண்ட இல்லையா மீனா? உன்னுடைய அப்பா அந்த கிரண் கழுகு ரொம்பவே அமைதியா இருக்காரு. சித்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து அப்பா அதே மாதிரி தான் இருக்காரு. நூத்தனா, முதல்ல நம்மளுடைய வீட்டுக்கு கிளம்பலாம் வா. ஏங்க, முதல்ல எங்களுடைய வீட்டுக்கு போய் எங்களுடைய அப்பா மற்றும் சித்தியோட ஆசீர்வாதம் வாங்கிடலாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய வீட்டுக்கு போலாம். சரிம்மா, நீ எப்படி சொல்றியோ அதுதான் நடக்கணும். நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். சரி வா, நம்மளுடைய அத்தை மாமா வீட்டுக்கு போகலாம். அப்படி சொன்ன பிறகு அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த குருவியோட வீட்டுக்கு பறந்து போக ஆரம்பிப்பாங்க. அப்படி வீட்டுக்கு போன உடனே அந்த ராதாபுரா கையில குச்சியை வச்சுக்கிட்டு அந்த நூத்தன குருவிய பயங்கரமா அடிக்கும். அப்ப அதுக்கு அந்த நூத்தன குருவியும் அழுதுகிட்டே, நீங்க என்ன அடிங்க சித்தி, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. என்னுடைய தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க எல்லாமே எனக்கு பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் வேணும். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? அதெல்லாம் கிடையாது. உனக்கு இறுதி சடங்கு தான் நான் இப்ப பண்ண போறேன். அப்படி சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கும். வேணா ராதா, மகளை அடிக்காத, அவங்க கல்யாணம் பண்ணி நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி சொன்ன உடனே அந்த ராதாபுரா அடிச்சு அடிச்சு ரொம்பவே சோர்ந்து போயிடும். இங்க இருந்து கிளம்பி போங்க. அப்படி சொல்லிட்டு கையில இருந்த குச்சியெல்லாம் அந்த நூத்தன குருவியை தள்ளி விடும். அப்ப அந்த குருவி கீழே விழுற நிலைமையில அந்த பிரசாத் காக்கா பிடிச்சிக்கும். மகளோட நிலைமையை புரிஞ்சிக்காம ஆசீர்வாதம் பண்ண தெரியாத இந்த சித்தியோட மனசு நமக்கு தேவையே இல்லை நூத்தனா. வா, நம்மளுடைய வீட்டுக்கு கிளம்பி போகலாம். தம்பி பிரசாத், கொஞ்சம் பொறுங்க, நானும் உங்க கூடயே வரேன். அப்படி சொன்னோடனே நூத்தன குருவி, பிரசாத் காக்கா மற்றும் மீனா கிளி முன்னாடி பறந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பின்தொடர்ந்து இந்த கிரண் கழுகும் பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து இடிஞ்சு போற நிலைமையில இருக்கிற ஒரு வீட்டாண்ட வருவாங்க. அவங்களுக்கு தெரியாமலே அவங்க பின்னாடி வந்த அந்த ராதாபுரா அவங்களை கிண்டல் அடிக்கிற மாதிரி, உனக்கு தகுந்த மாதிரியே இருக்கு. நீ வாழ போற வீடு சரியான பிரயோஜனம் இல்லாத தண்டங்க. சரி, நீ இரு. அப்படி ரொம்பவே கலாய்ச்சி விடுற மாதிரி பேசும். அந்த பேச்சை கேட்டு அந்த பிரசாத் காக்கா ரொம்பவே வருத்தப்படும் மற்றும் அழுவும் செய்வான். அப்ப அந்த ராதாபுராவை அழைச்சிக்கிட்டு அந்த கிரண் கழுகு அங்கிருந்து புறப்படும். டேய் பிரசாத், உங்களுடைய முதலர்வை எப்ப வேணா தள்ளி வச்சுக்கலாம். ஆனா உங்க அத்தை சொன்ன மாதிரி முதல்ல உங்களுடைய வீட்டை சரி செய்யுங்கடா. சரி, நான் புறப்படுறேன். பாய் நூத்தனா. அப்படி சொல்லிட்டு அந்த மீனா கிளி அங்கிருந்து பறந்து போயிடும். அன்னைக்கான இரவு அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள
தீபத்தின் வெளிச்சத்துல அந்த பிரசாத் காக்கா மற்றும் நூத்தன குருவி அவங்களோட வீட்டை எப்படி சரி செய்யறதுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் வாழை இலையால தங்களுடைய வீட்டை நிர்மாணிக்கணும்னு ஒரு ஐடியா வரும். அடடா, உன்னோட யோசனை அருமையா இருக்கு நூத்தனா. நாளைக்கே நம்ம வாழை தோட்டத்துக்கு போய் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வாழையிலே எடுத்துட்டு வரலாம். அப்படி சொன்ன உடனே அந்த நூத்தன குருவி ரொம்பவே சந்தோஷப்படும். மறுநாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தோட்டத்துக்கு போய் வாழை இலையை கொண்டு வருவாங்க. மற்றும் அதை வச்சு அழகான வீடு கட்டி அதுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவாங்க. ஏழை விசஸ் பணக்கார கோலங்கள். ஒரு காட்டுல ஓடுற நதியோர பக்கத்துல ரிச் லுக்ல அழகாக கட்டியிருந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரிச்சு காக்கா நின்னுக்கிட்டு வாசலை பார்த்துக்கிட்டு, நாளைக்கு வேற போகி பண்டிகை, என் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வாசல் இருக்கு, எத்தனை புள்ளி கோலம் போடுறது? இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா பறவைகளோட கோலத்தை விட என் கோலம் தான் அழகா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே யூனிக்காவும் ஹைலைட்டாவும் இருக்கணும் அப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற அந்த ரிச் காக்கா பக்கத்துல ஒரு மிடில் கிளாஸ் தோழியான புறா அங்க வந்திருந்தது. பண்டிட்டியாடி, நீ வான்னு கூப்பிட்டக்கு அப்புறமும் நான் வராம இருப்பேனாடி. அது மட்டும் இல்லாம நீ பணக்கார காக்கா, நான் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் புறா. அவ எப்படி இருக்கா? எவ அந்த ஏழை குருவி பத்தியா நீ கேக்குறது? ஆமாடி, அவளை பத்தி தான் கேக்குறேன். அவளோட தலையெழுத்து ஏதாச்சும் மாறுச்சா இல்ல ஒன்னும் அதே தலையெழுத்துல இருக்கா? அது ஒன்றும் மாறல, அவளோட தலையெழுத்து அப்படிதான். ஆமா, நீ வெளியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட வாசலை பார்த்துக்கிட்டே? ஒருவேளை உன்னோட வீட்டு வாசல் கீழே தங்கம் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு ஏதாச்சும் கனவு கண்டியா சொல்லு. தங்கம் எல்லாம் எனக்கு எதுக்குடி? என் வீட்லயே எக்கச்சக்கமா இருக்கு தங்கம். ஆமா ஆமா, நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நாளைக்கு போகி பண்டிகைல என்னுடைய பெரிய வாசல் முன்னாடி எவ்வளோ புள்ளி கோலம் போட்டா எவ்வளோ அழகா தெரியும்னு நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன்டி. கோலங்கள் பத்தியெல்லாம் என்ன கேட்காத தாயே, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கோ. உன் மூஞ்சிக்கெல்லாம் கோலம் போட வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்ல வந்தது அந்த ஏழைக்குருவியாண்ட போன்னு. நான் போய் என்ன பண்ணணும்? நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அவளை பக்கத்துல இருந்து இங்க அழைச்சிட்டு வர, சரியா? அவெல்லாம் வரமாட்டா. பார்க்கறதுக்கு வேணா ஏழையா இருக்கலாம், ஆனா அவளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே அதிகம். அதுல அவ கெட்டிக்காரி மற்றும் பணக்காரி கூட. அவளை புகழ்ந்து பேசுற வேலைலாம் இங்க வச்சுக்காத. அவனா எனக்கு பிடிக்காது. மரியாதையே நான் சொன்ன மாதிரி செய், அவ்வளோதான். அப்படி அந்த ரிச் காக்கா சொன்ன உடனே அந்த புறா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போய் நேரா ஒரு மரத்தாண்ட எப்ப இடிஞ்சு விழுன்னு தெரியாத ஒரு வீட்டு பக்கத்துல போய் அந்த ஏழைக்குருவி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்தது. என்னடி மிடில் கிளாஸ் புறா, எப்ப கூப்பிட்டாலும் என் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், ஆனா திடீர்னு வந்து நிக்கிறேன். இன்னைக்கு என்ன கதை? அந்த ரிச் காக்கா உன்னை அழைச்சிட்டு வர சொல்லுச்சுடி, அதனால தான் வா கிளம்பலாம். அவ என்னை அழைச்சிட்டு வர சொன்னாலோ இல்ல கடத்திட்டு வர சொன்னாலோ நான் எல்லாம் அவளாண்ட வரமாட்டேன். நீ வந்த வழியாவே திரும்பி போயிடு. புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு? இத பாரு குருவி, ரிச் காக்கா, நீ, நான், கழுகு, கொக்கு, நம்ம எல்லாரும் சிநேகிதிகள். நமக்குள்ள எதுக்குடி வம்பு? சரிடி, இந்த ரிச் காக்கா எதுக்காக என்ன கூப்பிட்டுச்சுன்னு கொஞ்சமாச்சு சொல்லு. நீ கோலம் ரொம்ப அழகா போடுவ, அதனால நாளைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. ஓஹோ, அது சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அது நம்ம கூட நட்பா இருக்குமா? அதனால அதோட பேச்சை கேட்டு நான் எல்லாம் பண்ணணுமா? நீ அந்த ரிச் காக்காவோட பேச்செல்லாம் கண்டுக்காதடி. ஏன் மூஞ்சிய பாரு. என்னதானே அவ கூட்டிட்டு வர சொன்னா? ஒரு வேளை நான் உன்னை கூட்டிட்டு போகாம இருந்தா அந்த ரிச் காக்கா என்னை என்ன பண்ணுவான்னு பாரு. அப்படி சொல்லிக்கிட்டு அந்த புறா அழுக ஆரம்பிக்கும். அந்த அழுகையை பார்த்த அந்த குருவிக்கு மனசு வருத்தப்பட்டு அந்த காக்காவை சந்திக்க கிளம்பி போகும். எப்படி இருக்க? எனக்கு நடி மகாராணி போல வாழ்ற. துன்றதுக்கு சோறு ஒழுங்கா இருக்குமோ இல்லையோன்னு தெரியாது, ஆனா மகாராணி போல வாழ்றியாமா. இந்த மிடில் கிளாஸ் புறாவை வச்சுக்கிட்டு எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டேன்னு முதல்ல அது சொல்லடி. பொங்கல் பண்டிகை வந்துருச்சுல. அட, அது நல்லாவே தெரியுமே எனக்கு. வரிசையா என்னென்ன பண்டிகை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனா எதுக்காக கூப்பிட்ட முதல்ல அதை சொல்லுடி. நீ கோலம் எல்லாம் போடவே கூடாது. ஓஹோ, உனக்கு கோலம் போட வராதுல்ல? அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். இந்த நக்கலை தான் குறைச்சிக்கோன்னு நான் சொல்ல வரேன். என்ன மாதிரி ஒரு பணக்காரி போடுற ரிச்சு கோலத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஏழைக்காரி போடுற கோலம் எல்லாம் தோத்துரும். அதை தான் நான் சொல்றேன். அப்படி அந்த ரிச் காக்கா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஏழை குருவி அங்கிருந்து கிளம்பி போயிடும். மறுநாள்ல இருந்து பொங்கல் ஆரம்பிச்சு விட்டது. அந்த பணக்கார காக்கா தன்னுடைய வீட்டு வாசல் முன்னாடி விதவித கலர்ஸோட கலர் கோலம் போட்டுச்சு. அப்படி ரொம்பவே அழகா அலங்கரித்த போட்டிருந்த கோலத்தை பார்க்க புறா, கொக்கு, கழுகு, கிளி இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க.
நண்பர்களே, என்னுடைய ரிச் கோலம் எப்படி இருக்கு? உன்ன மாதிரியே ரிச்சா இருக்கு காக்கா. நல்லா இருக்கு ரிச்சு காக்கா. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் வேலைக்குருவி போட்ட கோலத்தை பார்க்கலாம் வாங்க. அந்த விதமா சொன்ன உடனே அந்த ரிச் காக்காக்கு பயங்கர கோவம் வரும். என்னால வர முடியாது. அந்த ஏலைக்குருவி போட்ட கோலத்துக்கு முன்னாடி இந்த ரிச் காக்காவோட கோலம் தோத்து போயிடும்னு இந்த காக்காவுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதனால வரமாட்டேன்னு சொல்லுது. அப்படி சொன்ன உடனே அந்த பணக்கார காக்காக்கு ரொம்பவே ஆக்ரோஷம் வந்தது. நான் தோத்து போயிடுவேனா, கிளம்புங்கடி. அந்த விதமா சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து அந்த ஏலைக்குருவியோட வீட்டுக்கு வரும் அந்த காக்கா. எந்த ஒரு கலரும் யூஸ் பண்ணாம நேச்சுரல் கோலத்தோட ரொம்பவே அழகா போட்டிருந்த அந்த கோலம் ரொம்பவே அழகா தென்படும். அந்த கோலத்தை பார்க்க வந்த அனைத்து பறவைகளும் ரொம்பவே ஆச்சரியத்தோட மற்றும் ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த பணக்கார போட்ட கலர் கோலத்துக்கு முன்னாடி இந்த கோலம் ரொம்பவே பிடிச்சி போய் அப்போ உடனடியாக அங்க இருந்த பறவைகள் கை தட்டுவாங்க. அதை பார்த்து அந்த ஏலைக்குருவி சந்தோஷப்படும். ஆனா அந்த பொறாம பிடிச்ச பணக்கார காக்கா ரொம்பவே கோவத்தோட இருக்கும். நீங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க. பண்டிகை நாள் அதுமா உன்னுடைய தோழிகளை அந்த விதமா சொல்லாத காக்கா. விதவித கலரோட போட்ட என்னுடைய கோலம் பிடிக்கலையா? ஆனா எந்த ஒரு கலரும் யூஸ் பண்ணாம வெறும் கோலத்துல வச்சு போட்ட இந்த கோலம் பிடிச்சதா உங்களுக்கு? சீச்சி. அந்த விதமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். ஆனா மத்த பறவைகள் எல்லாருமே அங்க அந்த ஏலைக்குருவியோட வீட்டுல சந்தோஷமா பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற கதை காக்காவின் 2ஆம் திருமணம். ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள கீர்த்தி கணேஷ் என்ற புருஷன் மனைவி காகங்கள் வாழ்ந்துட்டு வந்தன. ஆனா அவங்களுக்கு பசங்க இல்லாத காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சோகமாகவும் மற்றும் அவங்களுடைய வம்சம் அவங்க கூட அழிஞ்சிடும்னு ரொம்பவே வருத்தத்தோட கவலையா இருந்தாங்க. ஒரு நாள் அதுவுமா கீர்த்தி காக்கா, என்னங்க நீங்க எனக்கு ஒரு வாக்கு தருவீங்களா? அட புதுசா வாக்கெல்லாம் கேக்குறிய என்ன கீர்த்தி? நம்மளுடைய மத்தியில இத்தனை காலமா இருக்கிறது இனி இருக்க போறதும் நம்பிக்கை தானே? ஆமாங்க, ஆனா எனக்கு என்னவோ எனக்கு உங்ககிட்ட இருந்து வாக்கு வாங்கணும் போல தோணுச்சு. நான் வாக்கு கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்பியா கீர்த்தி? ஆமாங்க இருப்பேன். நான் சொல்ற வார்த்தை என்னையும் சந்தோஷப்படுத்தும் மற்றும் உங்களையும் சந்தோஷப்படுத்தும். அப்படியா? அப்ப நீ சொன்ன மாதிரியே நான் வாக்கு தரேன் கீர்த்தி. நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், சரியா? அந்த விதமா சொல்லிட்டு கீர்த்தியோட கையில கணேஷ் வாக்கு தர்ற மாதிரி தன்னுடைய கையை வைப்பான் மற்றும் அதை பார்த்து கீர்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஆனா அதே நேரத்துல ஒரு குருவி அந்த காக்கா ஜோடிகள் இருக்கிற வீட்டாண்ட பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் போது அதோட வழியில புறாவை சந்திக்கும். கொஞ்சம் நில்ல குருவி. அப்படி அந்த புறா அந்த குருவியை தடுக்கும். அவங்க 2 பேரும் ஒரு மரத்தின் கிளை மேல உட்காருவாங்க. ஏண்டா குருவி, அந்த சந்திரன் 3 விட ரொம்பவே வேகமா பறந்து போயிட்டு இருக்க, எங்க போற? கீர்த்தி காக்கா கிட்ட போறேன்னா. அப்படி அவளுக்கு என்ன ஆச்சு? அட அவ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாடி அந்த பைத்தியக்கார கீர்த்தி. அப்படி சொன்ன உடனே அந்த புறா ரொம்பவே ஆச்சரியத்தோட இப்படி கூறுச்சு. அட என்னடி சொல்ற? நம்மளுடைய கீர்த்தி காக்கா தற்கொலை பண்ணிக்க நினைச்சலாம். ஏன்? அவளுக்கு அந்த ஐடியா கொடுத்தது நான் தான். அவ பைத்தியக்காரி இல்லடி, நீ என்ன பைத்தியக்காரியாக்குற? அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்ற அளவுக்கு ஏன் ஐடியா கொடுத்த? அட என்ன தாண்டி காரணம், என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஐயோ புறா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. முதல்ல நம்ம அந்த காகத்தோட வீட்டுக்கு போலாம் கூட வா. அப்படி சொல்லிட்டு அந்த குருவி காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும். அதை பின்தொடர்ந்து புறாவும் பறந்து போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல கீர்த்தி காக்கா பூஜை என்ற காகத்தோட வீட்டுக்கு போகும். அங்க பூஜை காக்கா எதுவும் பேசாம அமைதியா இருக்கும். பூஜை, நான் ஏன் உன்கிட்ட வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்க்கா, நான் உங்களுடைய புருஷனை விரும்புகிறேன் மற்றும் காதலிக்கிறேன். அதனால அப்படி கல்யாணம் ஆனவங்களை காதலிக்கிறது ரொம்பவே தப்புன்னு என்னை திட்ட வந்திருக்கீங்கன்னு புரியுதுக்கா. சொல்ல வந்த விஷயம் உண்மைதான் தங்கச்சி, ஆனா காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. கண்டிப்பாக நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வந்தேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமா பூஜா, அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்னால நம்ப முடியல அக்கா. அட நம்பிதான் ஆகணும் தங்கச்சி, உனக்கும் எனக்கும் நம்பிக்கை ஏற்படணும் தான் நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ளேயே வாக்கு கொடுத்துக்கிட்டோம். அட எனக்கு ரொம்பவே குழம்புதுக்கா. அட இதுல என்ன குழம்புறதுக்கு இருக்கு? நீ கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எனக்கு வாக்கு கொடு. அதே நேரத்துல நானும் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில சத்தியமா நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு நான் வாக்கு தரேன்ப்பா உங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய கைகளை முன் வைக்கும். அதை பார்த்து பூஜா காக்கா ரொம்பவே யோசிக்கும். நான் இப்போதைக்கு வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன், அதனால நீ அவரை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வா. அவர் என்ன சொல்லுவாரோ என்னவோ அக்கா. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத தங்கச்சி,
நீ எனக்கு வாக்கு கொடுத்துட்ட, அதனால நீ அவர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வா, நான் இங்கிருந்து கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கீர்த்திக்காக கிளம்பிடும். அதே சமயத்துல பூஜாவும் அங்கிருந்து பறந்து போகும். இதே சமயத்துல புறாவும் குருவியும் பல்லில கிளி தென்பட்ட உடனே அதையும் அழைச்சிக்கிட்டு கீர்த்தி காக்காவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள தனியா கணேஷ் காக்கா மட்டும் இருக்கும். அவங்க 3 பேரும் ஒரே நேரத்துல பார்த்த உடனே அந்த காக்கா, அட என்னாச்சு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? கீர்த்தி காக்கா எங்கன்னு? அவளா உணவை கொண்டு வர போயிருக்கா. என்ன அப்ப? கீர்த்தி காக்கா இப்ப மத்தியில உங்ககிட்ட வாக்கு ஏதாச்சும் வாங்கினாலா அண்ணே? ஆமா, என்கிட்ட வாக்கு வாங்கினா. ஆனா ஏன் இப்ப அது கேக்குற? என்னென்ன வாக்கு வாங்கினான்னு? வாக்கு மட்டும்தான் தரணும்னு சொல்லுச்சு, அதனால வாக்கு கொடுத்தேன். ஆனா எந்த விஷயத்துக்குன்னு நானும் கேட்கல, அவளும் சொல்லல. ஆமா, என்னாச்சு? நீங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு? அப்படி கேட்ட உடனே அங்க இருக்கிற குருவி, புறா, கிளி தங்களுடைய மனசை அமைதியப்படுத்திக்கிட்டு, அட ஒன்றும் இல்லை அண்ணே, உங்களை கொஞ்ச நேரம் டென்ஷன் படுத்தலாமே நாங்கள் அப்படி கேட்டோம். அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. ஆனா கணேஷ் காக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க பூஜா காக்கா வர்றதை பார்த்து ரொம்பவே படத்தப்படுவான். பூஜா, எதுக்காக இங்க வந்த நீ? தனியா இருந்தா அந்த கழுகு எப்போ என் மேல தாக்குதல் நடத்துமோன்னு ரொம்பவே பயமா இருக்கு, அதனால தான் இங்க வந்தேனா. இனி நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கணேஷ். இப்ப கிடையாது, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ, நான் அங்க வந்து பேசிக்கிறேன். இல்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அந்த கழுகு என்னை சாப்பிட்ரும். அந்த விதமா பூஜா காக்கா கணேஷாண்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துக்கு கீர்த்தி காக்கா பறந்து வரும். மற்றும் அவங்களுடைய வீட்டு கூரை மேல உட்காந்து அவங்க பேசுறது எல்லாமே கேட்கும். கடைசியில அந்த பூஜா காக்கா கணேஷ் காக்காவை அழிச்சுக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கும். எனக்கு இதான் வேணும். அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஃபேனுக்கு கயிறை கட்டி தற்கொலை பண்ணிப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு கணேஷ் காக்கா மற்றும் பூஜா காக்கா கல்யாணம் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனா ஃபேனுக்கு கயிறு கட்டி தற்கொலை பண்ணிக்கிட்ட கீர்த்தி காக்காவை பார்த்த உடனே பூஜா காக்கா பயங்கரமா சத்தமிட்டு அழுவா. அந்த இடத்துக்கு கிளி, புறா, குருவி வந்திருப்பாங்க மற்றும் ஜன்னலாண்ட நின்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அழுதுட்டு இருக்கிற கணேஷ் காக்காக்கு கீர்த்தி காக்காவோட கையில இருக்கிற காகிதம் தென்படும். உடனடியாக அந்த காகிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அன்புள்ள புருஷன் அவர்களுக்கு, நமக்கு பசங்க பிறக்க மாட்டாங்கன்னு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா பிரச்சனை என் கிட்டதான் இருக்கு, உங்ககிட்ட இல்ல. நம்மளுடைய வம்சம் நம்மளுடைய அழிஞ்சு போக கூடாது. அதனால்தான் நீங்க பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, மறந்துடாதீங்க. முதல் மனைவி உசுரோட இருந்தா 2ஆம் கல்யாணம் செல்லாதுன்னு நான் குருவிக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போகிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அப்படி அந்த லெட்டர்ல இருந்த எல்லாத்தையும் படிச்சு அங்க கணேஷ் அழுதுட்டு இருப்பான். இனி அங்க அழுதுட்டு இருந்த எல்லா பறவைகளும் ஒண்ணு சேர்ந்து இறந்து போன கீர்த்தி காக்காவோட இறுதி சடங்கை முடிச்சிருவாங்க. கணேஷ் காக்கா மற்றும் பூஜா காக்கா கீர்த்தியை நினைச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழ தொடங்குவாங்க. இது இன்னைக்கான கதை. திரும்பி இன்னொரு கதையில மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குறும்புக்கார குருவி வாழ்ந்துட்டு வந்தது. எப்ப பார்த்தாலும் மற்ற பறவைகள் கூட ரொம்பவே குறும்புத்தனமா இருந்துகிட்டே இருக்கும். அந்த பறவைகள் கூட குருவியோட குறும்புத்தனத்தை பார்த்து ரொம்பவே சிரிச்சு ரசிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த குறும்புக்கார குருவியோட விளையாட எந்த ஒரு பறவையும் தென்படல. அடடா, இது என்ன? என்னுடைய குறும்புத்தனத்தை காட்டி விளையாட மற்ற பறவைகள் கூட எந்த ஒரு பறவையும் தென்படவே இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துல இருந்து சுத்திட்டு இருக்கேன். கழுகு, கொக்கு, கிளி எந்த ஒரு பறவையும் தென்படவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுற உணவுக்காக தேடி போயிருப்பாங்களோ? அந்த விதமா நினைச்சுக்கிட்டு முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கிற அந்த குறும்புக்கார குருவிக்கு காட்டுல ஒரு பகுதியில மரங்களுக்கு மற்றும் பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கொண்டு மற்றும் அதோட பேசிக்கொண்டுட்டு இருக்கிற ஒரு வயசான காக்கா தென்பட்டுது. அந்த காக்காவை கிண்டல் பண்ணி கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலான்னு அந்த குருவி அந்த காக்கா ஆண்ட பறந்து வந்தது. ஓ வயசான காக்கா, உசுர இருக்கா இல்லையான்னு தெரியாத அந்த செடி கொடிகள் கூட என்ன பேசிட்டு இருக்கு? இது வெறும் மரங்கள் கிடையாது குருவி, இவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். நாங்க இந்த விதமா தினமும் சந்தோஷத்தோட சிரிச்சு பேசிக்கிறது எங்களுக்கு ரொம்பவே பழக்கம். நீ போய் உன்னோட குறும்புத்தனமான விளையாட்டு வேற யாருக்கிட்டயாச்சும் காட்டிக்கோ. ஓ வயசான காக்கா, உன்னோட இதே முட்டாள்தனம் நினைக்கிறதோ இல்லைன்னா அப்பாவித்தனம் நினைக்கிறதோ எனக்கு சுத்தமா புரியல. மரங்கள் எப்படி நண்பர்கள் ஆவாங்க? அவங்க பைத்தியம் அவங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும்ல குருவி. ஆமா ஆமா, உன்னை பார்க்கும்போது எனக்கு உண்மைதானோன்னு தோணுது. அந்த விதமா குருவி சொன்னதுக்கு அந்த வயசான காக்கா எதுவும் பேசாம அந்த தண்ணி ஊட்டிக்கிட்டே அந்த மரங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்தது. ஆனா அந்த குருவிக்கு அங்க இருக்கணும்னு தோணவே இல்லை. இந்த வயசான காக்காக்கு முட்டாள்தனம் ஜாஸ்தியாச்சு, இதுக்கு எப்படியாச்சும் பாடத்தை புகட்டி ஆகணும். அந்த விதமா ரொம்பவே யோசிச்சு
ஒரு நாள் அந்த வயசான காக்கா தன்னுடைய அறைக்குள்ள ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த குருவி கையில கோடாரிய கொண்டு வந்து யாரும் பார்க்காத நேரத்துல அந்த இடத்துல இருக்கிற 2-3 செடிகளை வெட்டிடுச்சு. சில செடிகள் கிளைகளை வெட்டிடுச்சு மற்றும் சில செடிகளோட பூக்களை அது மேல நின்னு நாஸ்தியாக்கிடுச்சு. தான் பண்ண நஷ்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. மறுநாள் அதுவுமா அந்த வயசான காக்கா அந்த செடிகளுக்கு தண்ணி ஊட்டி மற்றும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிக்கலாம்னு அங்க கிளம்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல வெட்டப்பட்ட செடிகளை பார்த்து ரொம்பவே கண்ணீரோட அழுக ஆரம்பிச்சுது. வெட்டப்பட்ட செடி கிளைகள் மற்றும் நாசமாக்கப்பட்ட பூக்களை பார்த்து ரொம்பவே மன கஷ்டத்தோட துக்கத்துல இருந்தது. ஐயோ என்னுடைய நண்பர்களே, எவ்வளோ பெரிய தப்பு நடந்து போச்சு. நான் இல்லாத நேரத்தை பார்த்து எவ்வளோ கொடூரமான வேலை செய்ய யாருக்கு மனசு வந்திருக்குமோ? யார் இப்படி பண்ணியிருப்பாங்க? என்னுடைய நண்பர்களை இவ்வளோ கஷ்டத்துக்கு குறியாக்குனது யாரா இருப்பாங்க? அந்த விதமா நினைச்சுக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டு சுத்தி முற்றி பார்த்துட்டு இருந்தது. அங்க எங்கேயும் ஒரு பறவையும் தென்படாது. ஆனா அந்த குருவி மட்டும் ஒரு அடர்ந்த மரத்தின் கிளை மேல உட்காந்து அந்த வயசான காக்காக்கு தென்படாம சந்தோஷத்தோட சிரிச்சிட்டு இருந்தது. அந்த வயசான காக்காவும் அழுதுகிட்டு அந்த மரங்களுக்கு தண்ணி ஊத்தி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. ஆனா வெட்டப்பட்ட மரங்கள் அந்த வயசான காக்காவோட அழுகிற சத்தத்தை கேட்டு அந்த காக்காவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிச்சு. மற்றும் இந்த தப்பை யார் பண்ணிருப்பாங்களோ அவங்களை கண்டுபிடிக்க காக்காவோட சேர்ந்து உதவி செய்ய நிர்ணயிச்சிருப்பாங்க. வெட்டப்பட்ட மரங்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. அந்த குறும்புக்கார குருவி திரும்பி அந்த மரங்கள் கிட்ட வர்ற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க. அப்போ அந்த குருவி பறந்து வந்து வெட்டப்பட்ட கிளை மேல உட்காந்துச்சு. தான் வெட்டின செடிகளை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தோட சிரிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மரங்கள் மற்றும் செடிகள் அந்த குருவியோட பேச ஆரம்பிச்சாங்க. ஹலோ குறும்பு குருவியே. அப்படி கூப்பிட்ட உடனே குருவி ஷாக் ஆயிடும். ரொம்பவே குழம்பி போன நிலையில கூப்பிட்ட செடியை பார்க்கும். ஹலோ குருவின்னு கூப்பிட்டா உடனடியாக பதில் கொடுக்காம கரண்ட் ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி உறைஞ்சு போய் நின்று ரொம்பவே ஆச்சரியமா பார்க்குற குறும்புக்கார குருவியே. நீங்க யாரு? அட நாங்க தான் செடிகள். நேத்து தான் நீ எங்களை வெட்டிட்டல்ல. அட குறும்புக்கார குருவியே, அதுக்குள்ள நீ எங்களை எல்லாரையும் மறந்துட்டியா? குறும்புக்கார குருவியாச்சே, குறும்புத்தனமான வேலைகள் தான் ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி கேடு கெட்ட வேலைகள் பண்ண எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்படி சொன்ன உடனே அந்த குறும்புக்கார குருவி அங்கிருந்து பயந்து கிளம்பி போயிடும். அந்த பறவைக்கு பின்னாடியே ஒரு பூச்செடி காத்துல பறந்துகிட்டே ஹாய் குருவி அப்படி சொன்ன உடனே அந்த குறும்புக்கார குருவி பயந்துகிட்டே பின்னோக்கி திரும்பி பார்த்தது. அப்ப அந்த பூச்செடி தென்படும். அட அட நீங்க யாரு? அந்த விதமா ரொம்பவே பயந்துகிட்டு கேட்கும் அந்த குருவி. நான் தான் பூச்செடி. நேத்து நீ என்னை வெட்டிட்டல்ல. அப்படி அந்த பூச்செடி சொன்ன உடனே குருவி இன்னும் பயத்துல முன்னோக்கி வேகமா பறந்து போயிட்டு இருந்தது. அப்போ அந்த பூ குருவியை பின்னோக்கி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த குறும்புக்கார குருவி அந்த பூவை பார்த்து ரொம்பவே பயத்துல வேகமா அதுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சது. ஆனா அதனால தப்பிக்கவே முடியல. கடைசியில அங்கேயும் சுத்தி தான் வெட்டின செடிகள் அந்த வந்தது. நீ என்ன பண்ணன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எங்களையும் மற்றும் எங்களுடைய நண்பனான காக்காவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துன. நீ ரொம்பவே கெட்டவ, அதனால எங்களை மன்னிப்பு கேளு. அப்படி சொன்னதுனால குருவி தான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண தப்புக்காக பரிதாபத்தோட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்களையும் மற்றும் அந்த வயசான காக்காவை கஷ்டப்படுத்தினதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட ரொம்பவே முட்டாள்தனமாகவும் மற்றும் கொடூரமாகவும் நடந்துக்கிட்டேன். அப்படி தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கோரி கண்ணீரோட அழுதுட்டு இருந்தது. அங்க இருந்த மரங்கள், செடிகள் மற்றும் பூக்கள் இந்த குறும்புக்கார குருவியோட நேர்மைக்காக இன்னொரு வாய்ப்பு தரலான்னு யோசிச்சாங்க. நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம். நீ இன்னொரு வாட்டி இந்த விதமா பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு வாக்கு தரணும். நீ எங்களையும் மற்றும் எங்களுடைய நண்பனான காக்காவையும் ரொம்பவே அன்பா பார்த்துக்கணும், மரியாதை கொடுக்கணும் மற்றும் அதுக்கு எல்லாப்பவும் உதவி செய்யணும். அந்த விதமா சொன்னதுனால குருவி அதெல்லாம் பின்பற்றுவேன்னு வாக்கு கொடுத்தது மற்றும் தன்னை மன்னிச்சதுக்கு ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்குது. கவலைப்பட்டுட்டு இருக்கிற அந்த வயசான காக்காவோட கூட்டுக்குள்ள போய் மன்னிப்பும் கேட்டுது. அந்த வயசான காக்கா ரொம்பவே ஆச்சரியப்பட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தோஷத்தோட, நீ உன்னோட நேர்மையோட என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். வா என் கூட, இந்த காடு எவ்வளோ அழகா இருக்குன்னு நான் உனக்கு சுத்தி காட்டுறேன். அந்த விதமா அந்த குருவிக்கு காட்டு முழுக்க சுத்தி காட்டி மரங்கள் பற்றி மற்றும் பூக்களை பற்றி ரொம்பவே விவரமா அற்புதமா விவரிச்சுது. மற்றும் அந்த குருவியும் அந்த வயசான காக்கா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு அதோட நட்பாக பழகவும் ஆரம்பிச்சுது. அதோட இயற்கையை பாதுகாக்கிற ஒரு நல்ல குருவியாகவும் திருந்திடுச்சு. நண்பர்களே, இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு எந்த விதமான தீங்கும் நம்ம விளைவிக்க கூடாது. நம்மளோட இயற்கை உயிருள்ள குணம் கொண்டது. அதோட அதை நம்ம பின்பற்றினோம்னா அது நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை
கற்றுக் கொடுக்கும் மற்றும் நம்ம அதை கஷ்டப்படுத்தினோம்னா அது நம்மளை தண்டிக்கும். நம்மளுடைய இயற்கை தந்த வனர்களை அதை நாசப்படுத்தாம ரொம்ப பொக்கிஷமா நினைச்சு பாதுகாக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இதே மாதிரி எத்தனையோ கதைகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பெரியவங்க எல்லாம் சேர்ந்து புறா மற்றும் கிளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த அழகான ஜோடியில புருஷன்காரன் தான் நினைச்சதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் தூங்காம இருப்பான், அவ்வளோ பிடிவாதக்காரன். அதே நேரத்துல அந்த மனைவியும் ரொம்பவே அடங்காதவ. தன்னுடைய முட்டாள்தனமான கோபத்தினால தன்னுடைய புருஷன் சொன்னதை தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணுவா. ஆனா அவ புருஷன் சொன்னதை மட்டும் கேட்கவே மாட்டா. அதனால அந்த புருஷன் கிளி மற்றும் மனைவி புறா நடுவுல கல்யாணம் ஆனதுல இருந்து தினமும் எந்த ஒரு விஷயத்திலையும் எப்பவுமே சண்டை வந்துட்டு இருந்தது. ஒரு வாட்டி கிளிக்கு பொண்ணு கொடுத்த மாமனாரு மற்றும் புறாக்கு தகப்பனான கொக்கு தன்னுடைய மாப்பிள்ளை கிளியாண்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருந்தாரு. மாப்பிள்ள, இப்ப வரைக்கும் உங்களுடைய கல்யாணம் ஆனதுல இருந்து எந்த ஒரு பெரிய பண்டிகை வந்தாலும் உங்களை வீட்டுக்கு வர சொல்லி நாங்க கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க எந்த ஒரு பண்டிகைக்கும் வரவில்லை. ஒருவேளை எங்க சைடு ஏதாச்சும் தப்பு இருந்தா தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஆனா இந்த வாட்டி வரப்போற பண்டிகைக்கு பொண்ணை மட்டும் அனுப்பாம நீங்களும் சேர்ந்து வந்தீங்கன்னா காட்டுக்குள்ள எங்களுடைய மானம் நிலைக்கும். உங்களுடைய மாப்பிள்ள ஏன் உங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாருன்னு இஷ்டத்துக்கு கதை கதையா பேசிட்டு இருக்காங்க எங்க மேல. அதனால இந்த ஒரு வாட்டி என்னுடைய பேச்சை கேட்டு ஏத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. அந்த விதமா ரொம்பவே கெஞ்சி கேட்டுச்சு அந்த கொக்கு. ஆனா அந்த பிடிவாதக்காரான கிளி இந்த விதமா பதில் கூறும். இதை பாருங்க மாமா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய மகளை எத்தனை வாட்டி வேணா உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஆனால் என்னை மட்டும் வர சொல்லாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய மாப்பிள்ளை மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு என்னுடைய கல்யாணம் ஆன முதல் வருஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்கள் என்னை பிடிவாத காரணம் இல்லை நான் முட்டாளான நினச்சிக்கோங்க. அதனால எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் நான் மட்டும் உங்களுடைய வாசப்படி திரும்பி மிதிக்கவே மாட்டேன். இன்னும் இந்த விஷயத்த நீங்கள் இழுத்து பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இன்னொரு வாட்டி என்னுடைய வீட்டுக்கு வர அவகாசம் இருக்காது. நான் நினச்சது மட்டும் நடக்கலைன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது நடக்கிற வரைக்கும் நான் எவ்வளோ பிடிவாதத்துக்கு வேணா போவேன். அப்படி சொல்லிக்கிட்டு அந்த மாமனார் எவ்வளவு கெஞ்சி கேட்டிருந்தாலும் எப்பவோ ஏதோ தவறு நடந்ததுனால அதை மனசுல வச்சுக்கிட்டு திரும்பி மாமனாரோட வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு அந்த கிளி ரொம்பவே பிடிவாதமா இருந்தது. அப்படி தன்னுடைய அப்பா தான் புருஷனை அவ்வளவு கெஞ்சி கேட்டிருந்தாலும் ஆனா அந்த கிளி தன்னுடைய பிடிவாதத்தினால நிராகரிக்கிறத கேட்ட அந்த மனைவி கிளி தன்னுடைய மனசுக்குள்ள இந்த விதமா நினைச்சுக்குது. பாவம், என்னுடைய அப்பா அவ்வளோ இறங்கி வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவரு ரொம்பவே ஓவர் ஆக்ஷன் பண்றாரு அவருடைய பிடிவாதத்தினால. சரி, அப்படி என்ன தப்பு நடந்தது? அவர் அவ்வளோ ஹாட் ஆகிறதுக்கான காரணம் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. இப்போ இவரு எங்க அப்பாவுக்கே வீட்டுக்கு வர வாய்ப்பு வேற தர மாட்டாரா? இரு, நான் என்னன்னு இவருக்கு காட்டுறேன். என்னுடைய அடங்கத்தனத்தை பத்தி இவருக்கு கம்மியா தெரிஞ்சிருக்கு போல. அந்த விதமா தன்னுடைய அப்பா பட்ட கஷ்டத்துக்கு எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு நினைக்குது அந்த புறா. அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா அந்த புருஷன் கிளி தன்னுடைய நெருங்கிய நண்பர்களான காக்கா மற்றும் கழுக தன்னுடைய வீட்டுக்கு பார்ட்டி கலைக்கிறேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லி முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அதனால அந்த கெஸ்ட் எல்லாம் வரத்துக்குள்ளேயே புறா எல்லா ஏற்பாடும் பண்ணிச்சு. ஆனா எல்லா உணவுலையும் உப்பு காரம் அதிகமா போட்டு அந்த உணவோட டேஸ்ட்டை கெடுத்துடுச்சு மற்றும் அதை அவங்களுக்கு பரிமாறிச்சு. அதை டேஸ்ட் பார்த்த அந்த பிடிவாத புருஷன், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இதுதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்த சமையலா? அருமையா சமைக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ கேவலமா சமைச்சு வச்சு எல்லாரோட நாக்கும் சாவடிச்சிட்ட. நான் கேட்டப்பவே உன்னால சமைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருப்போம்ல. இப்படி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற. அப்படி கோவத்துல சத்தமிட்டது. அதுக்கு அந்த திமிர் பிடிச்ச பொண்டாட்டி இப்படி பதில் கூறும். ஆஹா, உங்களுடைய பிடிவாதத்தினால எங்களுடைய வீட்டுக்கு வராம ஊருக்குள்ள அந்த காட்டுக்குள்ள எங்க அப்பா அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்த வைக்கிறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு வழியும் தெரியலையா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கொஞ்சம் அவமானப்பட்டதுனால ரொம்பவே அவமானமா நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க வரலன்னா எங்க ஆளுங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த விதமா பிடிவாத புருஷன் மற்றும் திமிர் பிடிச்ச பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சண்டைக்கு நடுவில் அவங்க எங்க மாட்டிக்க போறாங்கன்னு நினைச்ச அந்த கிளியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி, டே மச்சான் கிளி, நாங்க கிளம்புறோம்டா, எங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்திருக்கு. நீங்க ஏதோ உங்க பர்சனல் விஷயத்த டிஸ்கஸ் பண்றீங்க, நடுவில் நாங்க எதுக்கு? அதனால நாங்க கிளம்புறோம். எங்கடா நீங்க கிளம்புவீங்க? என்னோட பிடிவாதத்தனத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ஒன்று நினைச்சேன்னா அது கண்டிப்பா பண்ணியே ஆவேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட மனைவி கையால சமையலை செஞ்சு அவளோட ருசியை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா காட்டிதான் ஆவேன். அப்படி கொஞ்ச நேரம் மனைவி கூட சண்டை போட்டு திரும்பி அவங்க கையாலேயே சமையலை செய்ய சொல்லி அப்போ வரைக்கும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பசியால காஞ்சி போன வயிறு இன்னும் காய வச்சான்.
இனி பண்றதுக்கு வேற எதுவும் இல்லைன்ட்டு கண்டிப்பா அவங்க செஞ்ச சமையலை ஏதோ கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து எப்படியாச்சும் கிளம்பி போகணும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அந்த திமிர் பிடிச்ச பொண்டாட்டி சமையல் எல்லாம் சமைச்சிட்டு அதை எல்லாருக்கும் பரிமாறிச்சு. ஆனா இந்த வாட்டி அதுல உப்பு காரம் சேர்க்காம அஜினமோட்டோ மோஷன் சால்ட் எல்லாம் சேர்த்துச்சு. அதனால பாவம் அந்த பிடிவாதக்கார கிளியால ரொம்பவே பயந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த தன்னுடைய நண்பர்கள் அந்த திமிர் பிடிச்ச பொண்டாட்டி செஞ்ச சமையலால பலியாயிட்டு நான் ஸ்டாப்பா மோஷன்ஸ் போயிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மனைவி புருஷனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து திரும்பி கொஞ்சோண்டு தெம்ப கொண்டு வந்து இந்த விதமா சொல்ல வந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க 2 பேருக்கு சண்டையால எங்களுடைய உசிரே போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. திரும்ப இன்னொரு வாட்டி உங்க வீட்டுக்கே நாங்க சுத்தமா வர மாட்டோம். ஆமா, எங்களுடைய கிளியோட பிடிவாதத்தனத்துக்கு மற்றும் உன்னோட திமிருத்தனத்துக்கு நாங்க பலியாக மாட்டோம் புறா. நாங்க மட்டும் இல்ல, இனி உங்க வீட்டுக்கு யாரையும் வரவிடாம நாங்க பார்த்துப்போம். அந்த விதமா அவங்க 2 பேரும் சண்டையால அங்கிருந்து திரும்பி கூட எட்டி பார்க்காம ஓடி போயிட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ். அந்த விதமா அந்த திமிரு பிடிச்ச புறா மற்றும் பிடிவாதக்கார கிளியோட சண்டைக்கு நடுவுல அவங்க சுற்று பக்கத்துல இருந்த மற்ற பறவைகள் பலியாகிறது ரொம்பவே சகஜமா மாறிடுச்சு.